கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட கணவரோட 16 வருஷம் ஒன்றா தான் வாழ்ந்துருக்காங்க. 16 வருஷத்துக்கு அப்புறம் அவர் குடும்பத்தை விட்டுட்டு போய் திருநங்கையாக மாறிட்டார். ஐயோ, லக்னாதிபதி புத்தி ஸ்தானங்கள் பாக்கிய ஸ்தானங்கள்லாம் மறைஞ்சு கெட்டு போய் பாதி மாறினா தான் அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி மறைஞ்சு கெட்டு போயிருந்தால் அந்த சகட யோகம்னா என்ன, அது என்ன பலன் அளிக்கும்? சகட யோகம் ராசிக்கு 8ல் மறைஞ்சால் அது நிம்மதி வராது. சத்துரு, மனத்தொல்லை, உபாதைகள், குடும்பம் தேக்கம், நிம்மதி பிரச்சனை, ஏமாந்து போகிறது, இதெல்லாம் வாய்ப்பு யோகம். சில பேருக்கு யோக தசாபுத்தி வந்தால் கூட அந்த யோகத்தை தர்றதே இல்லையே, அது காரணம் எல்லா தசாபுத்தியும் மனத்தை கெட்ட செய்யாது, நல்லதை செய்யும். அந்த கிரகம் சன்மார்க்கம் இல்லாமல் ஒரு நல்ல இடத்தை தான் அந்த கறந்து செய்யும். ஆனால் சகட யோகம் அப்படிங்கிறத இன்றைக்கி எதாச்சும் காலையில் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க பார்த்தேன். சகட யோகம் ஒன்று இருக்குது, ஐயாட்ட கேட்கணும் அப்படின்னு. சகட யோகம் இல்லை, சகட யோகமே தோஷம் தான் சொல்கிறாங்க. அந்த சகட யோகம்னா என்ன, அது என்ன பலன் அளிக்கும்? ஏன்னா சகட யோகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய லாஸ்ன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆமாம். இப்போ சகட யோகம்னா என்ன, அது என்ன பலன் அளிக்கும்? சகட யோகம் சந்திரனுக்கு குரு மறையிறது, குருவுக்கு சந்திரன் மறையிறது. ஆமாம், குருவுக்கு சந்திரன் மறைஞ்சுன்னா 6 8 மறைஞ்சா அந்த சகட யோகம். அந்த சகட யோகம் குரு ராசிக்கு பார்வை இல்லாமல் போகிற சகட 8ஆம் இடங்கிறது மறைவுங்கிறது ஸ்தானத்தை நோக்குது. பார்த்தாலும் கஜகஜரி யோகம், பார்க்காட்டி சகட யோகம். சத்துரு, மனத்தொல்லை, உபாதைகள், குடும்பம் தேக்கம், நிம்மதி பிரச்சனை, ஏமாற்றப்படுறது, ஏமாந்து போகிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு யோகம். குருச்சொந்த யோகங்கிறது வேறு, சகட யோகங்கிறது வேறு. அவங்க லைஃப் ஏற்ற இறக்கமாக இருக்குமா? ஆமாம், ஏற்ற இறக்கம், ஏற்றமாக இருக்குது, மேலே ஏறி மேலே இருக்குது, மேலே மேலே அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த லக்கணத்துக்கு இந்த சகட யோகத்துக்கு ஒரு முக்கியமான லக்கணம் சிம்மமாக இருந்தால் அது அடிக்காது. ஓ அப்படியா? சிம்மமாக இருந்தால் சகட யோகம் அப்படி ஒரு டச் பண்ணாது. அந்த ஒரு லக்கணத்தை மட்டும் தான். ஏன்னா சூரியன் ஆதிக்கப்பட்டதுனால சகட யோகம் மேலே இறங்கி கீழே இறங்கி மேலே தான் இருக்குது. சகட யோகம், கஜகஜரி யோகம், மங்கள யோகம், குருச்சந்திர யோகம், இப்படி நிறைய யோகம் இருக்குது. சகட யோகம் ராசிக்கு 8ல் மறைஞ்சால் அது நிம்மதி வராது. ஏற்றம் இறக்கம் ஏற்றம் ஒரு நிலையான மைண்டை ஒர்க் பண்ணாது. அப்போ அவங்களுக்கு விழிவு காலமே இல்லையா, இல்லை அவங்க லைஃப் ஃபுல்லாக அப்படி தான் போய் ஆகணுமா? பாதி வயசுக்கு கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அந்த ராசிக்கு பாதி வயசுக்கு மேலே நல்லாயிருக்கும். இப்போ 80 வயசு வச்சுங்களேன், ஒரு 40 நல்லா இருப்பாங்க. அது மன அழுத்தம் கொடுத்தே இருக்கும். சகட யோகம் ஒரு நிர்ணயமான மனதை கொண்டு கொடுக்கக்கூடாது, ஒரு திருப்திப்படாது. பாருங்களேன், நான் நிறைய பேர் சகட யோகம் பார்த்துருக்கேன். சிலர் இருக்காங்க இந்த புரிய புண்ணிய சாணத்தை போய் சாப்பிட்றவங்க இருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. காலப்போக்கில் மாறும் எல்லாமே. 40 வயசு மேலே நல்லா மாறிப்போம் உழைப்பு இருந்தால். இந்த சிவராஜ் யோகம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த சிவராஜ் யோகத்தை சூப்பர் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சிவராஜ் யோகம் கொஞ்சம் பேர்த்துக்கு தான் பழிக்குது, 60% பேர்த்துக்கு இது பழிக்க மாட்டேது. ஏன்? இத்தனைக்கும் குரு சூரியன் பார்வை இருக்குது, குரு சூரியன் பரிவர்த்தனை இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம சிவராஜ் யோகம் ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஆமாம், அந்த சிவராஜ் யோகம் சில பழிக்கும், சில பழிக்கிறது உண்மையான கேள்வி தான். அது 25 படிக்க 20 படிக்காமல் போயிடும். அது 1 பாயிண்ட். அவங்க லக்கண வர்க்கத்தமும் அவங்க திசானை பொறுத்து இருக்குது. இளம் வயசுலேயே ஒரு ராகு திசை வரக்கூடாது, வந்தால் அதை படிக்காது. இளம் வயதில் ராகு திசை வரக்கூடாது, ராகு திசை வரக்கூடாது. அது சிவராஜ்யம் கட்டுப்படி ஆயிடும். இப்போ ரிஷபராசிக்காரங்களும் ராகு திசை வந்துருமே. ரிஷபராசி வராது. இளம் வயசு பிறக்கும்போதே பிறக்கும்போது ராகு சதயம் சுவாதி திருவாரூர் வந்தால் அது அடிபட்டு போகும். சிவராஜ்யம் வராது, பாக்கி எல்லாத்துக்கும் வராது. அது வாய்ப்பு இருக்குது. ஜன்னத்தில் ராகு திசை ஏறக்கூடாது, கேது சேரக்கூடாது. கேது கடைக்கு இருக்கலாம், ராகு கடைக்கு பிரச்சனை இல்லை. கேது ஆரம்பம், ராகு ஆரம்பத்தில் அது திசை வேலை செய்யாமல் போயிடும். இப்படிப்பட்டவங்களுக்கு வேலை செய்யாது திசை, அவ்வளோதான். மிச்சவங்களுக்கு வேலை செய்யும். இந்த யோக தசாபுத்தி வந்தால் சூப்பராக இருக்கும்னு நிறைய பேர்ட்ட சொல்லிகிட்டு இருக்கோம், ஜோதிடரை நம்ம பார்த்து. ஆனால் சில பேர்த்துக்கு யோக தசாபுத்தி வந்தால் கூட அந்த யோகத்தை தர்றதே இல்லையே, அது காரணம் என்ன? உண்மையான இந்த கேள்வி சூப்பராக கேட்குறீங்க. யோக திசை சுக்கரம் வந்துருக்கு, சுக்கரன் லக்கணத்துக்கு மிதுன லக்கணத்துக்கு கண்ணி நல்லா தான் பிச்சத்தில் நம்ம கஷ்டப்படுறாங்க, ரைட்டு. ஆனால் அந்த யோகத்தில் என்ன கிரகம் சேர்ந்துருக்கு முதல் பார்க்கணும் நீங்கள். அந்த கிரகம் யோகத்தை ரைட்டு மொத்தமாக யோகத்தை சொல்லி போடுறோம். அது மாறம் சேர்ந்துருக்கா, கெட்ட திசாபுத்தி சேர்ந்துருக்கா, இல்லை கெட்ட இடம் சம்மந்தப்பட்டிருக்கா, அதை பார்த்து யோக திசையை தவிர தங்கம் தான், யோகம் தான். சேர்றதை பொறுத்து இருக்குது. இப்போ பூ இருக்க செயலில் இருக்குது, அது சாமிக்கும் போகுது, பணத்துக்கும் போகுது, சாக்கடையும் போகுது, முழுவதை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி அதுக்காக சேர்றதை பொறுத்து இருக்குது. ஒரு நல்லவனுக்கு சேர்ந்தால் நல்லாயிருக்கும், கெட்டவனுக்கு சேர்ந்தால் கெட்டனாயிடும். அந்த மாதிரி தான் எல்லா திசையை பற்றி மனத்தை கெட்ட செய்யாது. நல்ல திசையிலும் அந்த கிரகம் சன்மார்க்கம் இல்லாமல் ஒரு நல்ல இடத்தை தான் அந்த கறந்த செய்யும். ஆனால் நல்லது ஒன்று இருக்கு வச்சிங்கன்னா நல்ல செய்யும், ஒரு பெரிய ஆபத்தோடு மாற்றி விடும். அது செய்ய வேண்டிய கிளம்பி செஞ்சு தான் ஆகும். ஆனால் சேர்ற இடம் செய்யலாம் வந்தால் கஷ்டப்பட்டு தான் ஆகும். ஆனால் அவயோக திசையில் கூட நிறைய பேர் அவயோகியாக இருந்து கூட நல்லா சூப்பராக நல்ல சிக்கரை. இப்போ உதாரணத்துக்கு இல்லையா, தண்டனை இருக்க சுக்கரன் பாவி, சூரியன் பார்வைன்னு வச்சுக்கலேன், ராஜயோகமாக இருக்குது. மீனத்துக்கு சுக்கரன் பாவி தான், குரு பார்வை வந்துச்சுன்னா டாப்பாக போயிடுறாங்க. சார் பாயிண்ட் அது எப்படி வந்துடுது? சரி, இப்போ லக்கணத்துக்கு செவ்வாய் பாவி, ஒரு 3 செவ்வாய் பாவி,
அது சுக்கரன் பார்த்து சுக்கரன் சேர்ந்தா ராஜயோகமாயிருது. ஏன் அது ம். கெட்டவன் கெட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம். அது அமைப்பை பொறுத்தே இருக்கிறதைய அற்புதத்தை வரும்போது அப்படின்னு சொல்ல முடியாது. அது இருக்கிற இடத்த பொறுத்து அமைப்பை சொல்கிறது தான் ஒன்றுமே கிடையாது. ம். ம். இல்ல உங்ககிட்ட அப்படி வந்து நீங்க பார்த்து அசந்தா பார்த்துங்க. இப்போ மக்கள் சொல்லுவாங்க அதே திருப்பதி பெருமை பேசி சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. இது பெருமைக்கு ஒரு வழியில சொல்லுவாங்க மக்கள். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்கள்கிட்ட அப்படி வந்து பார்த்து நீங்கள் அசந்துருக்கீங்களா? என்னடா இந்த ஜாதகத்தில் யோகமே இல்லையே, நான் டாப்பில் வந்து உட்காந்துருக்காருன்ட்டு. உங்களுக்கு குறி சொல்ல தான் குறிச்சு வச்சுருந்தேன். என் பெயர் ரோஜா. ஆமாம், ரோஜா இருக்கா. எங்கள் தொழில் ஆரம்பத்து முதல் லாபத்தில் ஓடி போச்சு. இது நல்லதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு 5000 ரூபா தரணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு 5000 வேணாம். ஏன் சொல்லேன்னா, இந்த ஜாதகம் வந்து பார்க்க வந்தாங்க. லக்கணம் வந்து நல்ல லக்கணம், திசை வந்து மோசமான திசை போய் சேர்ந்துருக்கு. யாரோ சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல திசை மாரசபை வந்திருக்கு, கண்டப்படுத்திடும், ஒரு அசிங்கப்படுத்த போகுது. அதனால் என்ன செய்யுதுன்னா ஏதோ சொல்லியிருக்காங்க போட்டுருக்கு. அவங்க என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன் நல்ல செவ்வாய் தான், செவ்வாய் 9 இருக்குது, பயப்படாங்க, யோக பாக்கியம். இப்போ கேஸ் வின்னாக போகுது, கேஸ் ஜெயிச்சிருவீங்க, அந்த கவலையை விட்டுருங்க, திறமையாதுன்னு சொன்னேன். என்ன தம்பி எல்லாம் அவன் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், கோர் சக்தி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிச்சு. இல்லைம்மா சொன்னேன். அந்த திசை நல்லது கொடுத்துச்சு. கன்னியாக இருக்கணும், சுக்கரன் சேர்ந்தனால, செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனால அள்ளி தூக்கிடுச்சு. கேஸ் ஜெயிச்சிருச்சு. அதான் சொன்னேன் உங்களுக்கு 5000 தர முடியும். நான் கேட்கவே இல்லை. அந்த அம்மா கொடுத்து போயிருங்க, இந்த 5000 பணம். நான் கேட்கவே இல்லை. இல்லை கையெழுத்து வேறு இப்படிக்கு ரோஜான்னு போட்டு ரோஜான்னு போட்டுருச்சு. நம்பிக்கை வைங்க. நான் மாட்டேன்னு சொன்னேன். இதை கொடுத்துட்டு எழுதி கொடுத்து போயிடுச்சு அந்த அம்மா. ஆட்டை கொடுத்துட்டு ரைட்டு. நான் என்ன செய்கிறது? கெட்ட தேதி நல்ல நல்ல அமைப்பு தானே, அது பெருமை. இதை சொல்கிறது எடுத்து வச்சுருந்தேன். அந்த அம்மா என்ன கிடச்சி, நீ நல்லது எப்படி சொல்லுங்க அம்மா, உங்களை அக்கா தங்க 5 பேர், ஒரு பொண்ணு வாழை வெட்டியாக போயிடுச்சு, அது சாமியாராக போய் சாப்பாடு தான் போகாது. 2 அண்ணன் தம்பி, ஒரு 4 பிள்ளைங்க, ஒன்றுக்கு வாய் போகணும், 3 நல்லா இருக்குது, 2 பையன் 2 பொண்ணு தான் ஊனமாக போயிருக்கு. புதுசு நல்ல மனுஷன், அவங்க அண்ணன் அக்கா தங்கச்சி இல்லை, ஜாதி வேறு, சிறப்பான பொண்ணை கட்டிருக்கீங்க, நல்ல பையன், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துருக்கீங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ கல்வி எங்கேயோ வந்திருக்கீங்க, நல்லா சம்பாதிச்சிங்க, இந்த 3 தான் அதிகப்படுத்தி விட்டுருச்சு, கஷ்டப்பட்டீங்க, எல்லாம் ஜப்தி ஆயிடுச்சு. ஆனால் ஜப்தி ஆகுது, கேஸ் ஜெயிச்சிடும், வின் பண்ணி சொல்லி வந்துருச்சு. அதை கொஞ்சம் செத்து போயிடுவேன், ஓடி போயிடுவேன், என்ன சொல்லுவாங்க போடுங்க. அதை பற்றி இல்லை நானும் இல்லை, நான் சொல்லி நடக்கலை, அதான் தப்பு. நான் காப்பாற்ற கொண்டு வரல. நான் சொன்ன மாதிரி நானுங்க சொல்கிறாரு, அது நான் கிடையாது, நான் அவர் அவங்க வச்சு அனுப்பவில்லை, அவர் தான் வந்து போயிட்டார், உட்காந்து பார்க்க பண்ணிட்டாரு, அவர் அழையவில்லை. என் வார்த்தைக்கு அவர் ஏன் அலைஞ்சு வரணும், என்னை ஒரு சோதியம் பார்க்க தகுதியில் சொன்னவர், அவர் தான் வந்து போனார். நான் ஒரு குருவாக நினச்சிருக்கேன். அவர் சொல்ல சோதியம் பண்ணிப்பேனா, அந்த நண்பருக்கு புரிய வைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் ரொம்ப காட்டமாக போட்டிருந்தார். அப்போ இவரும் நானுங்கிறது எதுன்னு கேட்டேன். அதனால் அறிவாச்சு சொல்கிறாரு, நானும் என்ன புத்தி. அது மாதிரி நான் சொல்லப்பட விதியின் கர்மா, நான் சொல்லி நடக்கலை, அமைச்சிருக்கேன், அவ்வளோதான் சொல்ல போகிறேன். இது பிராப்தம். நிச்சயம். சமீபத்தில் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார். உண்மையிலே வந்து அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்கல, அவங்க சொன்ன விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட கணவரோட ஒரு 16 வருஷம் ஒன்றா தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளையே ஒரு 10-12 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளை இருக்குது. 16 வருஷத்துக்கு அப்புறம் அவர் குடும்பத்தை விட்டுட்டு போய் திருநங்கையாக மாறிட்டார். ஐயோ, எனக்கு ஏன் இவ்வளோ ஆண்டவன் சோதிச்சான், எவ்வளோ ஆண்டவனை கும்பிட்றேன், எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன். அவர் நடுவில் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கூட நான் தெரிஞ்சுருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல, திடீர்னு போய் மனமாற்றமாகி போயிட்டார் அப்படின்னாங்க. நான் எனக்கு ஒன்றும் தெரியலை, உங்கள்கிட்ட கேட்க சொல்லி கேட்டுச்சு அந்த அம்மா. ஐயா பார்க்குறப்ப கேட்குறேன் அப்படின்னேன். நான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன், எவ்வளோ தான தர்மம்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இப்படி ஆண்டவன் சிக்கலில் மாட்டிட்டானே, இப்போ இந்த பிள்ளையை வச்சு நான் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டு பிழைக்கிறது அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? ரைட். இந்த கேள்வி ஒரு மன வருத்தமான கேள்வியும் கூட, கஷ்டப்படுற கேள்வியும் கூட, ஒரு பாவமான கேள்வி, உண்மையாக ஒத்துக்குருவோம். திருநங்கை ஆகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு டியூப் சொல்லி ஒரு பையன், அது ஓகே, அது பையன் இது கல்யாணம் ஆகி போனது ஒரு வருத்தமான விஷயம். ஆண்மையை இருந்து குழந்தையை பார்த்து கல்யாணம் ஆகி போயிருக்காரு தான், அது கர்மா பையன். அவர் வந்து லக்னாதிபதி புத்தி ஸ்தானங்கள், ரெண்டாவது பாக்கிய ஸ்தானங்கள்லாம் மறைஞ்சு கெட்டு போய் பாதி மாறினா தான் அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி மறைஞ்சு கெட்டு போயிருந்தால் அவர் வாய்ப்பு உண்டு. இந்த பொண்ணு வேறு மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் அந்த மாதிரி ஆகும். பிள்ளைக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை எடுத்துக்கலாம். ஆனால் திருநங்கை போயிட்டாரே ஒழிய குடும்பத்தை கவனிக்காமல் இருக்க மாட்டார். இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லுங்க, எப்படி ஏற்றுக்கிறது? அது ஏற்றுக்க பரவாயில்ல. எத்தனை பேர்
திருநங்கமாக இருந்து குழந்தைய பற்றி வாழ்ந்து நடத்துவாங்க. திருநங்கை ஆகிட்டாருன்னா அத்தனை இழந்தவர் போகலை அந்த மாதிரி சொல்லுங்கள். அவர் அத்தனை இருந்து குடும்ப பாசமாக இருக்குது, பொண்ணு அக்கறை இருக்குது, சம்பாரித்து கொடுக்குறாரு, கொடுத்து போவார். அந்த ஆக்சர் பொம்பளமாக ஆயிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அந்த அவ்வளோ தான். அந்த தாம்பத்திய இல்லாட்டி கூட அந்த எண்ணங்கள் ஒரு குடும்பத்துடைய பாசம் இருக்க தான் செய்யும். அது விதிவசம் கிரக அமைப்பு. அது அந்த பொண்ணு மனத்தை போட்டு குழப்பிக்கிற வேண்டிய அவசியம் தேவையில்லை. அவங்க வீட்டோட ஓடி போயிடல, வீட்டை போட்டு காலி பண்ணல, அந்த எண்ணங்களை மாறிக்கிட்டாரு. அந்த மாற்றத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம், மன வருத்தப்படாமல் அந்த பொண்ணுக்கு சொல்லுங்கள், குழப்பிக்கிற தேவையில்லை. அது மாறி போகும், காலப்போக்கில் மாறி போகும், ஒன்றும் பயம் வேண்டாது. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு நான் எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லி திடீர்னு அவராக தான் கூட சொல்லியிருக்காரு, இல்லை மாறிட்டேன், நான் இனி ஊருக்குள்ளே வர முடியாது, எனக்கு அசிங்கமாக போயிடும், ஆனால் நான் செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மாறிட்டாலும் கூட அவங்க ஆசை பார்த்து வந்துடும். கிரக சாந்தி, கிரக பற்றி ஒன்று அந்த பொண்ணு ஜாதகப்படி புருஷன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய காரணம் வந்துக்கலாம், இல்லை இவர் ஜாதகப்படி கிரகம் சரியில்லாமல் அதை மாறிடலாம். எல்லாமே அப்படி டக்குன்னு ஆக முடியாதுங்க செஞ்சு. அது விதியெல்லாமே நடக்காது, அது கர்மப்பல் நடக்குது. அது இறைவனுடைய அனுக்கிரகம், அர்த்தநாரீஸ்வரனுடைய அமைப்பு. அது அந்த மாதிரி ஆக கொள்ள பேர் இருக்காங்க, எல்லா பேரும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஆண்களையே ஆண்களை விரும்புகிறவங்க இருக்காங்க, பெண்களையே பெண்களை விரும்புகிறாங்க. அவங்களும் கல்யாணம் வச்சு குழந்தை பெற்றுறாங்க, இவங்களும் கல்யாணம் குழந்தை பெறுறாங்க. இந்த நிறைய இருக்குது, இப்போ இருக்குது. இல்லை உண்மையில் நான் பார்த்துருக்கேன், நிறையா மக்கள் சண்டை ஓட்டுக்கிட்டே வந்து கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். கடைசி வரைக்கும் சண்டை ஓட்டு இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க. இவனும் கல்யாணம் 2 குழந்தை பற்றி பேரும் பெற்றாலும் ஆணை விரும்பித்தான் இருக்காங்க. அந்த அம்மாவும் கல்யாணம் முடிச்சு புரிதம் கட்டி புரிதம் வர்றாங்க, பெண்ணை விரும்பிக்கிட்டாங்க. இதெல்லாம் இயற்கை அனுகூலங்கள். இது என்னுடைய சக்தி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அது பகவானுடைய அனுக்கிரகம், அவனுடைய அருள் என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவனுடைய அற்புதமான வேலை தான் அது. இயக்கமே நான்கிற எண்ணம் வேண்டாம், நானுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அது பகவான் அனுக்கிறது. அது நிச்சயமாக உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவழிச்சு பரவாயில்ல, நம்ம உங்களோட பேச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சூழ்க, நல்லா இருக்கணும், நீங்கள் மேன்மேல் நல்லா இருக்கணும். அன்பான ஆசீர்வாதம் மக்களுக்கு சொல்லுங்கள். என் வார்த்தை கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம், கோவப்படாமல் சொல்லுங்கள், அவ்வளோதான். நிச்சயமாக. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.